ஹாப்பி மண்டே. ஸோ மண்டே இன்றைக்கி காலைல சனி ஞாயிறு ஸ்கூல் லீவு ஜாலியாக இருந்துட்டோம். ஸோ இன்றைக்கி மண்டே சொன்னோடனே காலைல எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் வரும். ஸோ அப்படி தான் எனக்கும் இன்றைக்கி காலைல எப்பயுமே ஆக்சுவலாக வாசப்பெருக்கி கோலம் போட்டு முடிச்சோடனே செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். பட் இந்த செடிக்கு இந்தளவுக்கு பூ நல்லா க்ரோத் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே ஒரு 7:30 ஆகிடுச்சு. ஏஞ்சது ஒரு 5:30 தான் ஏஞ்சேன். ஸோ அப்புறம் ஃப்ரெஷ் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் எல்லாருக்கும் காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துக்கினேன். ஸோ இன்றைக்கி டே இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே தான். ஸோ இத்தனை நாள் வெயிட் பண்ண ஒரு ஈகலாக ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப்பில் எப்படியாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணுன்ட்டு எல்லாருமே ஆசைப்படும். ஸோ அதுமாரி தான் எனக்கு என் லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் பண்ணணுன்ட்டு ஒரு எய்மோடு நான் இருந்தேன். சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஸோ டைலரிங் கிளாஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னிலேருந்து ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி 1ஆம் தேதி அதுமோ ஸோ கிளாஸ் போகலான்ற ஒரு மைண்ட் செட்டு. காலை சப்பாத்தி பட்டர் மசாலா வச்சுருந்தேன் சாப்பிட்டுட்டு. ஸோ மதியத்துக்கு காளான் பிரியாணி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதான் எனக்கு. ஸோ அப்போ கொஞ்ச நேரம் இந்த பெடல்லாம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அது ஒரு 10:30லேருந்து ஒரு 11:30 வரைக்கும் இந்த பெடல் பண்ணுறது. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நிறைய பண்ண சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே எனக்கு இப்படி தான் போச்சு.